இந்த காலவழியிலும் இந்த மாதத்தின் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கடந்த நாட்களில் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்த வழியிலே நாம் இந்த நாட்டிலே தியானித்து கொண்டிருக்கிற நீதிமொழி புத்தகம் 1 அதிகாரம் 33 வசனத்தினுடைய ஒரு பகுதியே தேவன் நினைப்பூட்டினாலே அதையே மையமாய் வைத்து அது மிக அத்தியாவசியமான காரியம் என்பதை உணர்ந்தவனாக நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். நீதிமொழி 1 அதிகாரம் 33 வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வேதம் எல்லாரும் நீதிமொழி 1:33 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் மிக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். கடந்த நாட்களிலே வரப்போகிற ஆபத்துகளை குறித்தும் அதன் மத்தியிலே தேவன் நம்மை எந்த விதத்திலே பாதுகாக்க என்பதை குறித்து இந்த 3 வாரங்கள் வித்தியாசமான நிலைமையிலே இந்த வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவர் இந்த வசனத்துடைய கடைசி வார்த்தை அமைதியாய் இருப்பான் என்கிற அந்த ஒரு வார்த்தையை உள்ளத்திலே ஒரு வைத்தார். அந்த அமைதி என்கிற வார்த்தையை பார்த்த வழியிலே அந்த வார்த்தை ஷான் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஷான் அப்படி சொன்னால் சமாதானம், பீஸ். ஷாலோம் என்கிற வார்த்தை அதிலிருந்து வந்ததாக நான் பார்க்க முடியும். இந்த கடைசி நாட்களிலே ஆபத்துகளும் விக்கினங்களும் பல காரியங்களும் சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஒரு சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை செய்வான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடந்த வாரத்திலும் சில நாட்களாக நம்முடைய உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரம் 3-4 வசனங்கள். அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த பொழுது 2ஆம் ஜீவனானது நீ வந்து வார் என்று சொல்ல, இது கடைசி நாட்களிலே நடக்கிற சம்பவங்களை குறித்து சொல்லப்பட்ட வசனத்தின் ஒரு பகுதி. அதில் மேல் ஏறி இருந்தவனுக்கு சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவன் கையிலே கொடுக்கப்பட்டது. இறுதி காலத்தில் நடக்கிற சம்பவத்தில் ஒன்றாக பார்க்கிறோம். என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டதாம்? பூமியிலே சமாதானத்தை என்ன செய்யணும்? எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவன் கையிலே பட்டயம் இருந்தது. யுத்தத்தை குறித்து சொல்லப்படுவதை பார்க்கிறோம். சிவப்பான குதிரை, பிளட் ஷெட், ரத்தம் சிந்துவதை குறித்து அங்கே சொல்லப்பட்ட ஒரு பகுதி. ஆண்டவர் இறுதி நாட்களின் காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் சத்தமா சொல்லுங்க. கேள்விப்படுறீங்களா? இப்ப பாக்குறீங்களா? பார்க்கிறீர்கள், டிவிலே பார்க்கிறேன் எப்படி இருக்கு என்ன. அந்த நாட்கள்ல இந்த முத்திரை நிறைவேறுத நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திர ஆண்டவர் இயேசுவை சொல்லும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 12 அதிகாரம் 51 வசனத்தை வாசிங்க. லூக்கா 12:51. நான் பூமியிலே சமாதானத்தை அல்ல, சமாதானத்தை அல்ல, கடைசி நாட்களே ஆண்டவர் சமாதானத்தை அல்ல என்று சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அப்ப நான் வாழ்கிற இந்த நாட்கள் சமாதானம் அற்று போகிற ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது அப்படியே நடந்துட்டு இருக்கு. இப்ப 1 தெசலோனிக்கர் 5 அதிகாரம் 3 வசனத்தை வாசி. 1 தெசலோனிக்கர் 5:3. சமாதானமும் சொல்லுவாங்களா உங்களுக்கு? சமாதானம், சௌக்கியம், என்ன இருப்பீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது
என்ன வரும் சொல்லப்படுகிறது? அழிவு சரியா. இப்ப சமாதானம் இல்லை என்பதாக நான் பார்க்கிறோம். எசேக்கியேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எசேக்கியேல் 7:25. சங்காரம் வருகிறது, அப்போது சமாதானத்தை தேடுவார்கள். அது கிடையாது. கடைசி காலத்தை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகள். நான் கடந்த நாட்களில் நமக்கு தெரியும், யுத்தங்களின் உக்கிரகமான ஒரு நிலைமை ஏற்பட்டு இப்பொழுது இல்லாத போல ஒரு சூழ்நிலை வெளியே உள்ளதான். ஆனால் இது முடிவல்ல. நீ வரப்போற நாட்களில் இதை காட்டிலும் பயங்கரமான நிலைமை ஏற்பட போவதை நம்ம பார்க்க போகிறோம். காரணம் நடக்க போகுது. இப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வரப்போவதல்ல, அப்படிப்பட்ட காலத்துக்குள்ளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் எப்படி இருப்பானா? அமைதியாய் சமாதானம் உள்ளவனாய் இருப்பான். நாம் இங்கிருந்து எங்கேயும் போக போறதில்லை, இந்த உலகத்தில் வாழ்றோம். இன்னும் சரியான ஒரு சூழ்நிலை இல்லை. இன்னும் கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு இன்னும் ஃபிளைட்லாம் விடலை. இன்னும் என்ன ஆகுமோன்னு தெரியாது. ஒவ்வொரு இடத்திலும் பிரயாணம் பண்ணவர்கள் படுகிற பாடுகள் மிக கஷ்டம். என்ன நடக்கும் என்று தெரியாது. அன்றைக்கு நடந்த யுத்தத்தில் கல்ஃப் கண்ட்ரியில் எல்லாரும் பயந்து பேட்டி கொடுத்த ஒவ்வொரு காரியத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சமாதானம் இல்லை. இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நான் நீங்களும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ரோமன் நிருபத்திலே நான் வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு கூட்ட ஜனத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதான வழியை என்ன செய்யார்கள்? அறியாது இருக்கலாம். உலகம் அறியாது இருக்கலாம். இன்னைக்கு நானும் நீங்களும் சமாதானத்தின் வழியை அறிந்து கொண்டு அந்த சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு குடும்பத்தில் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், சமாதான கேடுகளை உண்டாக்குகிற பல காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறத நான் பார்க்க முடியும். காரணம், தேசத்தில் மாத்திரமல்ல, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, குடும்பத்திலும் சமாதானங்கள் குறைக்கப்படுகிற, ஒட்டுமொத்தமாய் சமாதானம் எடுக்கப்படுகிற ஒரு நிலைமை. ஆனால் இந்த நாட்களில் நம்ம சமாதானத்தான வழியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 58:8 அதான் எழுதப்படுகிறது. அவர்கள் சமாதானத்தின் வழியை என்ன செய்ய மாட்டானா? அறியார்கள். அதற்கென்று வழி இருக்கிறது, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு பதில வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். எரேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 6:4. எரேமியா 6:4 இல்லையே, 8:11 வாசிங்க. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி எப்படி பூச்சாய்? மேற்பூச்சாய். இன்னைக்கு அதான் இன்னைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு சமாதான பேச்சுவார்த்தை என்று சொல்லுகிறார்கள். 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எரேமியா 6:14 சொல்லப்படுகிறது. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? மேற்பூச்சாய் பூசுகிறார்கள். மேல அப்படியே கவர் பண்றது, ஆனா உள்ள என்ன கிடையாது? சமாதானம். இப்ப சமாதான பேச்சுவார்த்தை எல்லாம் யுத்தம் எழுதிருக்கு அப்படின்ற மாதிரி மேல எழுதிருக்கு, ஆனா உண்மையான சமாதானம் கிடையாது. உண்மையான நிலைமை அல்ல. எப்பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லி கணிக்க முடியாத ஒரு நிலைமையிலே இன்னைக்கு உலக தேசங்கள் பயந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். சமாதான வழி தெரியாது. சமாதானம் சொல்லுகிறார்கள். ஆனால் நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சமாதானத்தின் தேவன் நமக்கு சமாதானம் தருகிறார். வேதத்தில் வாசி 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே என்று எழுதப்படுகிறது. அவர் சமாதானத்தின் தேவன் என்று எழுதப்படுகிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
அவர் சமாதானத்தை சிலுவையிலே அவர் சமாளித்தான் எழுதப்படுகிறது. ரத்தத்தினாலே அவர் சம்பாதித்த சமாதானம் என்று எழுதப்படுகிறது. ஆகவே தேவன், சமாதானத்தின் தேவன் நமக்கு சமாதானம் தருகிறார். ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து சொன்ன ஒரு காரியம் லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசிப்போம். சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் எப்படி இருக்கும்? இன்னொரு பகத்தை சொல்றாரு, சமாதானத்தின் வழியை அறியார்கள் சொல்லுகிறார். இன்னொரு பகத்தை சொல்றாரு, சமாதானத்துக்கான வழியை அறிந்திருந்தால் எப்படி இருக்கும்? நலமா இருக்குமே, நீ சமாதானமா இருக்க முடியுமே. அவை இந்த நாட்களே, இந்த காலவேளையிலே தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு என்ன செய்கிறேன்? வைத்து போகிறேன் சொல்கிறார். ஆண்டவர் இந்த சமாதானம் இல்லாத உலகத்தில், இனியும் இந்த சமாதானம் அதிகமாக கெடுக்க போகிற உலகத்தில் வாழ்ந்தாலும் நானும் நீங்களும் பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. நாம் அமைதியாய் சமாதானமாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு வழிகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா சமாதானம் கிடையாது. இல்லை, எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும், பதவிகள் இருந்தாலும், அந்தஸ்துகள் இருந்தாலும், இன்னைக்கு அப்படி சமாதானம் கெட்டு போற நிலைமையை பார்க்கிறோம். வெளி தேசங்களில் தன்னுடைய உயிரை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறது போல ஒரு நிலைமை இன்றைக்கு. ஜீவன் தப்பினால் போதும் என்று சொல்லுகிற நிலைமை. கண்பானவர்களே, இவெல்லாம் நடக்கும் என்று வேதம் சொன்னது, அது நடந்து கொண்டுதானே இருக்கும். ஆனால் அதன் மத்தியிலே சமாதானத்தின் தேவன் எனக்கும் உங்களுக்கும் அவருடைய சமாதானத்தை என்ன செய்கிறார்? வைத்து போயிருக்கிறார். 34ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். 34ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம், தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை என்ன செய்யணுமா? சத்தமா சொல்லுங்க. தேடி தேடி. அப்ப என்ன அர்த்தம்? அது ஆட்டோமேட்டிக்கா வராது. தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா வராது. குடும்ப வாழ்க்கையிலே சமாதானம் வராது. தேட வேண்டும். அதுதான் ஆண்டவர் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தால் நலமா இருக்கும். அதை அறிந்து கொண்டு அதை தேட வேண்டும். அதைத்தான் அந்த காலிலே கத்த சொல்லுகிறார். பேதுரு நிருபத்திலே பேதுரு எழுதும் பொழுதும் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எழுதும் பொழுதும் இதையே தான் அங்கே எடுத்து சொல்லுகிறார். தீமை விட்டு விலகி நன்மை செய்த சமாதானத்தை தேடி என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். தேவன் சமாதானத்தை கொடுத்தது உண்மை. ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு நாம் செயல்பட வேண்டும். ஆண்டவர் கானான் தேசத்தை வாக்கு பண்ணினார், கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் அவர்கள் அதை சுதந்திரிக்க வேண்டியதாயிற்று. ஆண்டவர் கொடுத்து விட்டார். அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய ஒரு நிலைமை காணப்பட்டது. ஒவ்வொரு போராட்டங்கள், எரிகோவி ஆய் ஒவ்வொரு பட்டத்தையும் அவர்கள் ஜெயித்து போராடி கானானை சுதந்திரிக்க வேண்டிய ஒரு நிலைமை உண்டாயிற்று. அவை ஆண்டவர் சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானத்தை தருகிறார், உண்மை. ஆனால் அதை நாம் தேடி நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய அவசியம். 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே ஆண்டவர் வாக்கு பண்ணும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை வாசியுங்கள். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை என்ன செய்வார்? அப்ப சமாதானம் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நம்ம இங்கே பார்க்கிறோம். பெரிய ஆசீர்வாதம். நீ பணம், பொருள்
எல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் நினைக்கிறோம். ஆனா எல்லாவற்றை காட்டிலும் ஒரு மாபெரிய ஆசீர்வாதம் சமாதானம். யாருக்கு தருகிறாராம்? அவருடைய ஜனத்திற்கு. அவர் ஜனத்திற்கு அதை வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் ஜனத்திற்கு சமாதானம் உரியது. எனக்கு உங்களுக்கு அந்த சமாதானம் உரியது. ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால், நான் சொன்னது போல கானானை ஆண்டவர் கொடுத்தேன் என்று சொன்னார், ஆனால் சுதந்திரிக்க வேண்டியதாயிற்று. நமக்கு ஆண்டவர் சமாதானத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த சமாதானத்தை பற்றி அறிந்து கொண்டு அதை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இன்னும் எத்தனையோ செய்திகளை நாம் கேள்விப்பட்டாலும் நம்ம சமாதானம் குலைக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சமாதானத்தோடு ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். அமைதியாக இருப்பான், சமாதானமா இருப்பான். எப்பொழுது ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ளும் பொழுது ஆபத்துகள் வரும். நாட்டெல்லாம் சொல்லிக்கொண்டு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் தான் எழுதப்படுகிறது. அவள் சொல்லுகிறார்கள் சௌவிக்கமும் சமாதானம் வந்துருச்சே, ஆனால் திடீரென்று ஆபத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு அந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, சபையிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, நாம் சமாதானமாய் நாம் வாழ வேண்டும். மனிதனுடைய பணம் ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது இல்லை. அவனுக்கு இருக்கிற வாய்ப்புகள் அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது இல்லை. கடந்த நாட்களில் பெரிய பெரிய தொழிலதிபர்கள், நல்ல பிரசித்தி பெற்றவர்கள் தற்கொலை பண்ணி கொண்டதை பார்க்கிறோம். பணம் இல்லாமலையா? இல்லை. வாய்ப்பு இல்லாமையா? இல்லை. சிறந்த பேர் இல்லாமையா? இல்லை. ஏதோ காரியங்கள் அழுத்தம், சமாதானம் இல்லை. ஆனால் தேவன் நமக்கு இந்த சமாதானத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே இந்த காலவெளியிலே ஏற்கனவே அறிந்த காரியமானாலும் அது திரும்ப நினைப்பூட்டுவதிலே நான் கவலைப்படுகிறதில்லை. தேவனுடைய வார்த்தை தான். நான் கடந்த நாட்களில் யுத்தத்தின் செய்தியெல்லாம் பேப்பரில் வாசித்துட்டு இருந்தேன். யுத்தத்தின் செய்தியெல்லாம் பார்க்கும்போது எப்படிப்பட்ட நிலைமை யோசிப்பார், என்னென்ன காரியங்கள் என்பதை யோசிப்பார். இந்த நாட்களில் இந்திய தேசத்துக்கு ரொம்ப தூரம் இல்லை, என்ன நடக்கும் நமக்கும் தெரியாது. நம்முடைய தேசமும் மிகுந்த அச்சத்தோடு இருக்கிற சூழ்நிலை இருக்கிற சத்துருக்களின் பயத்தில் இருக்கிறது. ஆகவே தேச அளவிலே உலக அளவிலே ஆபத்துக்கள் ஏறிட்டாலும் நான் நின்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சமாதானத்தோடு இருக்க முடியும். ஹல்லேலூயா. யுத்தம் நேரிட்டால் தொடர்ந்து நினைவிருக்குமானால் விலைவாசியின் ஏற்றங்கள், பஞ்சங்கள் ஏற்கனவே மாறிடும். எல்லாம் வந்துடும், உடனடியாக எல்லாம் சொல்லி மாறிவிடும். இது எப்படி வந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவன் ஆபத்திற்கு பயப்படாமல் சமாதானமான செய்வான் இருப்பான். சமாதானத்தை குலைக்க எதால முடியாது. ஆகவே வேதத்தில் வாசிக்கிறோம், ஏசாயாவின் திருச்சன புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். யோசிப்பார்கள். ரொம்ப அருமையான வார்த்தை. இந்த வசனத்தில் ரொம்ப ஆழமான காரியமாய் சொல்லப்பட்டதை வாசிக்கிறோம். சாதாரணமாய் அல்ல, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராணி வர்றேன் போறேன், ஏதோ ஜெபம் பண்ணேன் பாட்டு பாடுறேன், அப்படி இல்லை. உண்மை எப்படி பற்றி ஒன்று எழுதப்படுகிறது? உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். வெளியல்ல, மனதுக்குள்ள. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன வந்தாலும் பரவாயில்ல, என் சூழ்நிலை என்ன ஏற்பட்டாலும் பரவாயில்ல, என்னை குறித்து யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே உம்மை உறுதியா என்ன செய்வேன்? பற்றி நீர்தான் ஆண்டவரே, நீர்தான் ஆண்டவரே, நீர்தான் ஆண்டவரே என்று அவரை பற்றி கொள்ளுகிற மனது. ஆண்டவரை விட்டு விலகச் செய்யக்கூடிய காரியம் வரலாம், ஆண்டவரை தூரம் போகக்கூடிய செய்யக்கூடிய நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படலாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அது ப்ரமோஷனா இருக்கனாலும் பரவாயில்ல, செல்வானாலும் பரவாயில்ல,
உயர்வானாலும் பரவாயில்ல, ஆனா அதே நேரத்தில் நெகட்டிவா தாழ்வான காரியமானாலும் பரவாயில்ல, எதுவும் 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 இந்த வார்த்தை வாசி, எதுவும். அதான் கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு வாழ்க்கை. சின்ன பிரச்சனை, சின்ன கஷ்டம் வந்த உடனே என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு, என்ன இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றது இல்லை. இல்லை, என்ன வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே. யோபு சொன்னா பார்த்தீங்களா, ஆண்டவர் எப்படி பற்றி இருந்தான், உறுதியாய் பற்றி இருந்தான். என்னை அவர் கொன்று போட்டாலும் என்ன செய்வேன், அவர் மேலாம்பா, அவர் தான். மாம்சம் முழுவதும் எல்லாம் அழிவுனாலும் பரவாயில்ல சொல்ற வாதை, இது சாதாரண ஒரு காரியம் அல்ல. சின்ன பிரச்சனைகள், சின்ன போராட்டங்கள், சின்ன காரியம் வந்த உடனே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி அசைக்கப்படும் யோசிப்பார். என்னமோ நம்ம ஜெபம் பண்ணி 24 மணி ஜெபத்திலே கடந்து ஊர்ன மாதிரி நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் பண்ணிட்டாரே கேட்கிறோம். ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிருப்போம், 5 நிமிஷம் ஜெபம் பண்ணியிருப்போம். ஆண்டவர் உறுதியாய் பற்றிக்கொள்ளும். அவர் தான் நமக்கு சோர்ஸ், வேற வழி கிடையாது. என்ன வந்தாலும் அவர் தான். சொல்லப்படும், உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் அவன் எப்படி இருக்கிறானா, உண்மையுமா இல்லை, உண்மையே, வேற ஒன்றே இல்லை. தன்னுடைய தாளந்துகளையோ, தன்னுடைய திறமைகளையோ, தன்னுடைய வேலையோ, தன்னுடைய அந்தஸ்தையோ எதையுமே இல்லை, எல்லாம் நீர் தான் ஆண்டவரே. அதான் யோபு சொன்னான், உண்மையே கொன்று போட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் உண்மையே நம்பி. யோசிப்பார், யோபின் மனைவி மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன, என்னையா இன்னும் உத்தமத்தில் இருக்கிறீர், தேவனை தூசித்து அது செத்தா சாகுன்னு சொல்ல, அது எப்படி சாகணுமா, தேவன் என்ன செய்ய தூசித்து ஜீவன் என்ன செய்யும் விடும். அவன் உறுதியா இருந்தான். யோசிப்பார், இன்னைக்கு நீங்கள் இந்த வார்த்தையை லேசா சொல்லிடலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை யோசிச்சு பாருங்க, எத்தனையோ சூழ்நிலை வழியா போறோம், கடந்து போறோம். சின்ன ஒரு அசை வந்த உடனே ஆண்டவரை விட்டு முறுமுறுத்துறோமே, என்ன பிரயோஜனம் கேட்கிறோமே. யோசிச்சு பாருங்க. இல்லை, இந்த கடைசி நாட்களில் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும். அவரை விட்டு விலகச் செய்கிற, பலிவிட பண்ணுகிற காரியங்கள் ஏற்படாதல்ல, ஏற்படும். பவுலின் வார்த்தையை எல்லாத்திலும் வாசிங்க. அது உபத்திரமானாலும் சரி, கஷ்டமானாலும் சரி, மேன்மையானாலும் சரி, உயர்வானாலும் சரி, தேவதானாலும் சரி, வருங்காரியமான எந்த காரியமானாலும் பரவாயில்லப்பா, எதுவும் என்னை கிறிஸ்துவோட பிரிவு, நான் அந்த அளவில் உறுதியா இருக்கிறேன். அந்த உறுதியோடு இருந்ததான் எல்லா சூழ்நிலையிலும் அவர் சமாதானமாக இருந்தார். தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை, ஆனா அந்த நேரத்திலேயே எழுப்பி நின்று, அப்பா தைரியமா இருங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே என்ன செய்யும் நடக்கும். ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறார். தேவன் சொன்ன காரியத்தை நிச்சயமாய் செய்வார். நான் ராயனுக்கும் நான் நிற்க வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே எப்படி நான் ரோமாவரி போவேன், உறுதி, ஆண்டவரை பற்றி கொண்ட உறுதி. அதுதான் விஷப்பாம்பு கடித்த வேளையிலும் அதை என்ன செய்தாருங்க, உதறி விட்டு அமைந்தார். அவருக்கு தெரியும் ஆண்டவர் மேல உறுதி, அவரை நம்பி இருக்கிறேன், நான் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம என்ன செஞ்சிருப்போம்னு யோசிச்சு பாருங்க. சில ஒரு கரப்பாங்க வச்சு வீட்டுக்குள்ள வந்தாலே அவங்க வீட்டை விட்டு வெளியே ஓடிடுவாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. காரணம், அந்த உறுதியாய் பற்றி கொண்டதுனால அவன் சமாதானமாய் காணப்படும். கப்பர் சேதத்திலும் சரி, எல்லாரும் அதை பற்றி அவனை யோசிக்கவே இல்லை, அவனுடைய சமாதானத்தை கெடுக்கலை. அதே சமாதானம் தேவன் எனக்கு உங்களுக்கு வைத்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் வாக்குப்படி இருக்கிறார். ஆகவே உறுதியாய் பற்றிக்கொள்ளும். நமக்கு தெரியும், ரூத்துடைய வாழ்க்கை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அசை வந்தது, தாய் வீட்டுக்கு போ, உன் தேசத்துக்கு போ, திரும்ப போய் சொன்னாள். ஒரு பால் போய்விட்டாள், உன் சகோதரி போய்விட்டாள், நீ அவே பிறகு போ. இல்ல, மன உறுதியாயிருந்தாள். நீ சாகிற இடத்துல தான் என்ன செய்வேன், உன்னுடைய தேவன் தான் என்னுடைய, இதை பத்தி பேசாத. மன உறுதி.
வேதம் சொல்கிறது, அவள் மன உறுதியாயிருக்கிறதை கண்டு, உறுதியை கண்டு. அப்படிப்பட்ட உறுதியை நம்ம ஆண்டவர் மேலே பற்றி என்ன வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, என் வாயை திறந்து புலம்ப மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன். ஆவிக்கு நிச்சயத்தை அசைக்க வந்தாலும் நான் விடமாட்டேன் ஆண்டவரே, என்ன வந்தாலும் பரவாயில்ல, எதுவும் கிறிஸ்துவ அன்பை விட்டு பிரிக்க முடியாது. நான் அவர் மேலேயே நம்பிக்கையாக இருப்பேன். அப்படின்ற வேளையிலே ஆண்டவர் எப்படி காத்துக்கொண்டு வர்றாரா? சாதாரணமான சமாதானம் இல்லை. எப்படிப்பட்ட சமாதானமா? பூரண சமாதானம். யோசிச்சு ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. சமாதானம் என்கிறது இல்லை, பூர்ணமான சமாதானம். அதனால தேவன் காத்துக் கொள்ளுகிறார். சொன்ன போல பிரச்சனை வராத யுத்தத்தை நம்ம போய் நீங்களும் போய் நிறுத்த முடியாது. சொல்லி கேட்கல, என்ன நடக்க போகுது? எல்லாம் இருப்பதா செய்ய ஆண்ட சொன்ன வார்த்தைகள் நிறைவேறதுக்குள்ளே நானும் நீங்களும் போய் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் இன்னும் நிறைவேறும். ஆனால் இதன் மத்தியிலே தேவன் எனக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, ஒரு பூர்ணமான சமாதானத்தை தருவார். ஹல்லேலூயா. அதனால் விடாம பற்றிக்கொள்ளும், அவரை பற்றி கொண்டு வேத வாசிப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் உறுதியாய் நம்ம எடுத்துவோம். என்ன வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, எது வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீர்தான் எனக்கு, நீதான் எனக்கு, நீதான் எனக்கு ஆண்டவரே. கானானி ஸ்திரியை குறித்து வாசிக்கிறது நமக்கு தெரியும். உறுதியாய் பற்றி கொண்டாள். இயேசு ஒரு வார்த்தை சொல்லல. சீசர் ரொம்ப தொல்லையாருக்கு அனுப்பி ஆண்டவரே சொன்னாள், உனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னாரு. நான் என்று சொல்ல நம்ம போயிட்டாளா? இல்லை, உறுதியாய் பற்றி கொண்டாள். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபங்கள் கேட்கப்படாத போல இருக்கலாம், பதில் வராத போல இருக்கலாம், நன்மை கிடைக்காத போல இருக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்வாய், ஆனால் என் ரிசல்ட் மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் காணப்படும். ஹல்லேலூயா. அவை தேவனை உறுதியாய் பற்றி கொள்வோம். இரண்டாவதாக 119 சங்கீதம் 165 சங்கீதம் நாம் நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு வார்த்தை வாசிங்க. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவளுக்கு என்ன இல்லை? யாருக்கு? வேதத்தை நேசிப்பவர்களுக்கு, வாசிப்பவர்களுக்கு அல்ல, வாசிக்கிறோம். சதனா வாசிக்கிறோம், நல்லது. வாசிப்பவர்களுக்கு சொல்லப்படல, என்ன சொல்லப்படுகிறது? நேசிப்பது. வாசிப்பு என்பது கடமை. சில கடமைக்காக வாசிக்கிறோம். பைபிள் வாசிக்காம போனால் ராத்திரில் திடீர்னு கெட்ட சொப்பனை வந்துடும். அதனால் பைபிள் என்ன செய்வோம்? வாசிப்போம். வெளியே போனால் ஆபத்து வந்துடும், அதுக்காக வாசிக்கணும். அது வாசிக்கிறது, நேசிக்கணும். வேதத்தை, உம்முடைய வேதம், அந்த அழகா உம்முடைய வேதத்தை நேசிக்கணும். இந்த 110 சங்கீதத்தில் இப்போ கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். அதில் பல காரியத்தை ஆண்டவர் எனக்கு போய்த்திருக்கிறேன். பல காரியங்கள், வேத வசனத்துடைய பல காரியங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு சங்கீதம் 119 சங்கீதம். வேதத்தை நேசிக்கணும். இந்த வேதம் உங்களுக்கு எவ்வளவு தூரத்தில் இருக்கு யோசிப்பார். வேதத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்கிறீர்கள். எனக்கு சில நேரங்களில் திரும்ப திரும்ப சொல்லுவது நல்லதா அப்படின்னு யோசிக்கிறேன். அது நல்லது தான். ஏன்னா இவ்வளோ சொல்லியும் பைபிள் வாசிக்காத ஆட்கள் இருக்காங்கன்னா அதை சொல்லித்தான் ஆகணும். நான் யாரையும் கையை வைத்தவோ எதுவுமே சொல்ல போறதில்லை. எத்தனை பேர் அன்றாடம் உங்கள் வாழ்க்கையில் வேதத்தை நீங்கள் வாசிக்கிறீங்க? சற்று யோசிச்சு பாருங்க. இந்த கூடிய காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வேதம் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும். வேத வசனத்தை முக்கியத்துவம் இல்லாட்டான கெட்டு போயிருப்பேன்னு சொல்கிறான். அதான் மனமகிழ்ச்சின்னு சொல்கிறார். உண்மை. ஆண்டவர் எழுதி கொடுத்த தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கணும். பிரியத்தோடு 1 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து
இரவும் பகலும் பிரியமாயிருந்து என்று எழுதப்படுகிறது. யோசிப்பார், பிரியமாயிரு, பிரியமாயிருந்து. இன்னைக்கு நம்ம எதன் மேல பிரியமா இருக்கிறோம் சற்று யோசிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எதை பிரியம் கொண்டிருக்கிறோம் என்பதை யோசிப்பார். நம்முடைய ஜீவியத்தில் ஆண்டுடைய வேதத்திலே நாம் பிரியமா இருக்க வேண்டும். இந்த காலவெளியிலே நம்முடைய ஜீவியத்தை சற்று யோசிச்சு பார்ப்போம். நம்ம திரும்ப 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 வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், இவ்வளவோ சொல்லிக் கொண்டிருக்கிற நிலைமையை நம்ம நல்லா அறிஞ்சிருக்கிறோம். ஆனா எந்த அளவுக்கு நம்ம வேதத்தை இன்னும் வாசிக்க யோசிப்பார். இந்த அரை ஆண்டை முடிக்க போறோம், நீ எவ்வளவு பைபிளை முடிச்சிருக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிப்பாரு. இந்த காலவழியிலே அர்ப்பணி ஆண்டவரே, வேதத்தை நான் நேசிக்கிறேன். வேதத்தில் பிரியம் இல்லைன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை இருக்கு. ஏசாயா 48 அதிகாரம் 18 வசனம் வாசிங்க பார்ப்போம். கற்பனைகளை கவனித்தாயானால் என்ன செய்யுமா? நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி. சரி, எப்பயா? கற்பனைகளை கவனித்தாயானால். இந்த ஆண்டு வசனத்து மேல நாம் ருசி கொள்ள வேண்டும், ஆசைப்பட வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து எனக்கு இதை யோசிக்கும் பொழுது ஆதி ஆமத்தில் 27 அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா யாக்கோபு ஈசாக்கு தன் முதிர் வயதில் தன் குமாரனாகிய ஏசாவை அழைத்து சொல்லுகிறார். வாசிங்க அப்ப 4ஆம் வசனம் வாசிங்க, 2ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 27:2. அம்பராத்துணியும் ஏசா சொல்லலாம், போய் வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைத்து அப்ப ஈசாக்கு என்ன பண்ணா? கொண்டு போனா. எதுக்காக? தன் தகப்பனுக்கு என்ன செய்யணும்? ருசியுள்ள சாப்பாடை செய்யணும். ருசி உள்ள, அது எவ்வளோ பிரயாசப்படான்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் ஏமாற்றப்படுவது உண்மை. நான் என்ன சொல்ல வரும்னா, அந்த ருசி உள்ள அதுக்காக எப்படி என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். அதை விரும்பினான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு வசனம் நம்ம ருசிச்சு பார்த்துட்டோம்னா, அது சுத்தமானா அதை காட்டிலும் வேறொன்றையும் நான் நாட மாட்டோம். இந்த காலவெளியிலே வசனத்தை கவனித்தாயானால் நலமாயிரும், அப்பொழுது சுமாதம் நதியை போல சொல்லப்படுகிறது. வேதத்தை நேசித்து வாசிப்போம். கடமைக்காக வாசிப்பது ஒண்ணுதான், வாசிக்காம போவது ஒண்ணுதான். ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்கிற அந்த இடத்துல வேதத்தை வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒவ்வொரு நாள் காலையிலும் நீ வாசிக்கும் பொழுது தேவன் உங்களோடு பேசுகிறார்.
ஒருவேளை நீ என்ன காரியத்தை நம்ம சந்திக்க போறோம்னு தெரியாது, என்ன பிரச்சனையை பார்க்க போறோம்னு தெரியாது. ஆனா காலையிலே தேவனுடைய வார்த்தையை நேசித்து நீங்கள் வாசிப்பீர்களானால் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து உங்களை அனுப்பிடுவார். உங்களோட பிரச்சனையை சந்திக்கும் போது தெரியும், எனக்கு ஆண்டவர் ஏற்கனவே பேசிவிட்டார். ஹல்லேலூயா. அந்த சமாதானம் இருக்கும். அந்த சமாதானம் எடுக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே உங்களோடு பேசி இருக்கிறார். அந்த சமாதானம் குறைக்கப்பட மாட்டோம். அப்படி இல்லைன்னா நீ பல நேரங்களில் ஐயோ டென்ஷன் ஆகிட்டு சமாதானம் போயிடுச்சு. இல்லை, அழுத்தமான நிலைமையில வாழ்கிறோம், நெருக்கமான சூழ்நிலைகளை எல்லாரும் இருக்கிறோம், பல காலையில் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை. தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து நேசித்து வாசித்து இருப்போம். ஆனா சமாதானத்தை கவியில தேவன் உதவி செய்வார். இன்னும் 2 காரியம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனம் வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இதயங்களையும் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இந்த யுத்தம் வந்தோடனே பலருக்கும் பல கவலை. என்னை வாகனங்களை ஓட்டி கொண்டு போன அந்த டிரைவர் நார்த் இந்தியா சொன்னவர் தான். இந்த யுத்தத்தை கேள்விப்பட்ட உடனே அவர் அந்த மிஷினரியை பார்த்து சொன்னார், பெட்ரோல் பங்கில் டேங்க் என்ன செய்வோம், ஃபில் பண்ணிடுவோம். ஏன்னா பெட்ரோல் என்ன செய்யாது, இந்த போட்டான் குண்டு கிடச்சி போட்டு விலைவாசி உயர்ந்துடும். அவருக்கு ஒரு கவலை, வண்டி ஓட்டி போனவருக்கு கவலை. அதனால் நேராக விடுங்க, ஃபுல் பண்ணிடுவோம் பாச, எங்கெங்கே இருக்க ஃபுல் பண்ணிட்டே போவோம். யோசிச்சு பண்ணுங்க, நேரம் அப்படி தான். ஐயோ என்ன ஆக போதோ தெரியாது, எத்தனை பேர் பெட்ரோல் ஃபில் பண்ணான்னு தெரியாது. கவலை யோசிச்சு பாருங்களேன். நீ பல கவலைகள், வெளிநாட்டில் படிப்போச்சேன்னு கவலை, வேலை இல்லாத கவலை, பலவிதமான கவலைகள். ஆண்டவர் சொல்லுகிற அந்த கவலை இருந்தால் சமாதானம் போயிடும். பல காரணங்களை குறித்த கவலை, சில நேரத்தில் ராத்திரியில் கவலை வந்து உள்ளத்தை நெருக்கி அப்படியே தூக்கம்லாம் போச்சு. இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, கவலைகள் வராத உலகத்தில் ஆண்டவர் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு சொன்னா, கவலை இல்லைன்னு கவலைப்படாதீங்கன்னா, கவலை இருக்கிறதுனால ஆண்டவர் செய்யாருங்க சொல்றாரு. பயப்படாத ஒரு ஆளா பார்த்து ஆண்டவர் பயப்படாத 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 அவர் சொல்ல போறது இல்லை. பயம் இருக்கிறனால பயப்படாத சொல்றாரு, கவலை இருக்கிறனால கவலை இல்லாப்படான்னு சொல்றாரு. ஒன்றுக்கும். ஏன்னா இப்ப என்ன அர்த்தம், பல காரியங்களை குறித்து கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும், காலங்கள் வரும். தேவன் சொல்றாரு, நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் எனக்கு என்ன செய்ய தேவன் தெரியும். அப்பொழுது ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவ சமாதானம் உண்டாகும். தேவ சமாதானம். எரேமியாவின் புத்தகத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார். சார் ஏசாயா 40 எரேமியா 29ஆம் அதிகாரம், எரேமியா 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி, சமாதானம் தேடி அதற்காக என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்யுங்க, அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு என்ன இருக்கும். அதுதான் ஆண்டவர் 124 சங்கீதத்தில் எருசலேமின் சமாதானத்துக்காக என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். நினைக்கிறேன் நான் எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பதான் சமாதானம் வரும். எத்தனை உடன்படிக்கை பண்ணாலும் எத்தனை காரியங்களை செய்தாலும் அங்கே ஒன்றும் ஆகப்படுறதில்லை. ஆனால் தேவனுடைய ஜனமாகிய நானும் நீங்களும் தேவன் நோக்கி என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். யோசபாத் ராஜாவை பற்றி நம்ம எல்லாம் தெரியும். 2 அதிகாரத்தில் சுற்றிலும் சத்துருக்கள் வந்த வழியிலே பயந்து போய்விட்டான், பயந்தான். ஐயோ என்ன செய்ய போறேன், பயந்தான். ஆனால் ஒரே ஒரு காரியம் செய்தான், யூதாவெங்கும் உபவாசத்தை குறித்து எல்லாரும் ஜெபிக்க கூடி வந்தார்கள். ஆண்டவர் அந்த கலக்கமான நிலைமையை மாற்றினார், தேவனுக்கு தெரியப்படுத்தினான். ஆண்டவரே
இங்க பாருங்கப்பா, என்ன செய்யணும் தெரியல, இப்படி வந்திருக்கிறாங்க ஆண்டவரே, தன் நிலைமையை அப்படியே ஆண்டவரை சொன்னதை பார்க்கிறோம். அதனுடைய முடிவு மகிழ்ச்சியும் சமாதானத்தை பார்க்கிறோம். அவை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்டில் பிரச்சனை வராது இல்லை, போராட்டம் வராது, யுத்தம் வராது இல்லை, எல்லாம் வரத்தான் செய்யும். அது மத்தியிலே நான் உங்களை தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது தேவன் சமாதானத்தை தருவார். அவை ஜெபத்தை எந்த விதத்தில் அசட்டை பண்ணக்கூடாது, ஜெபத்தை அற்பமாக எண்ணக்கூடாது. அது மிக முக்கியமான ஒன்று. ஜெப வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொள்ளும். தனியாய் ஜெபிப்போம், குடும்பமாக ஜெபியுங்க, சபை ஜெபங்களை கலந்து கொள்ளுங்க. மூன்றாவதாக கடைசியாய் 147 சங்கீதம் 14 வசனத்தை வாசிப்போம். 147 சங்கீதம் 14 வசனம். அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவளாக்கி உச்சிதமான கோதுமையினால உன்னை திருப்தி வாக்க. ரொம்ப அருமையான வார்த்தை. உன் எல்லைகள் எல்லாம் எப்படி இருக்குமா? சமாதானமாக்குவார். நம்முடைய சுற்றுப்புறம் சமாதானமாக தான் நாம் சமாதானமாக இருக்க முடியும். எப்பொழுது ஆண்டவர் சமாதானத்தை உண்டாக்குவார்? அந்த மேல பார்க்கிறோம், எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சியோனே உன் தேவனை. அப்பதான் ஆண்டவர் உன் எல்லாம் எப்படி ஆகுவாரு? சமாதானமாக. தேவனை துதிக்கணும். உங்களுடைய வீடு தேவனை துதித்து பாடுகிற இடமா இருக்கணும். தேவனை துதித்து ஆராதிக்கிற சத்தம் உங்களுடைய வீடுகளில் இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும். தேவனை துதிக்கிற துதி இருக்குமானால் உன் எல்லைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்கும். துதியை பற்றி சொல்ல முடியல, அதிகமாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். எல்லா சொல்ல கர்த்தரை துதிக்கிற துதி இருக்குமானா அந்த மனுஷனை தேவன் சமாதானமாய் திருப்பார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள தள்ளப்பட்ட வேளையிலே ஆண்டவரை துதிச்சதுனாலதான் அவங்க சமாதானமா இருக்க முடிஞ்சு. இல்லைன்னா ஆளுக்கு ஒரு மூலையில் கன்னத்தை கையில் வச்சுன்னு சொல்லுவாங்க, உட்காந்து பூட்டு எவ்வளோ பெரிய பூட்டாக இருக்குது, ஒவ்வொரு கம்பியும் எவ்வளோ பெருசாக கம்பியாக இருக்குது, அதே சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. இல்லை, துதித்தார்கள். நம்முடைய வீடு, நம்முடைய வாழ்க்கை, தனிப்பட்ட ஜீவியத்தில் எல்லா நேரமும் தேவனை துதிக்கிற துதி இருந்து கொண்டே இருக்குமானா தேவன் சமாதானத்தினால நம்மை நிரப்பிக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவே இப்படிப்பட்ட காரியங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை தக்க வைத்துக் கொள்வோம். உறுதியாய் பற்றி கொண்டு அவரைத்தான் என்று அவரையே நாம் பிடித்துக் கொண்டு அவர் மேலேயே நாம் நம்முடைய நம்பிக்கை வைத்து வேத வசனத்தை நேசித்து எந்த காரியமானாலும் அவருக்கு தெரியப்படுத்தி ஆண்டவர் எல்லா நேரத்திலும் துதிப்போமானா அவருடைய சமாதானம், அவன் அமைதியாக இருப்பான். அமைதியை குறித்து, சமாதானத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு 4 வசனங்கள் மாத்திரம் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். வாசியல் 122 சங்கீதம் 7 வசனம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே இருப்பதாக. யோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே உன் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் என்று எழுதப்படுகிறது. உன் கூடார சமாதானத்தோடு இருக்க காண்பீர். ஏசாயா 32:18 ஒரு வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 32:18 என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் எப்படி எங்க குடியிருப்பாங்களா? அமைதியாய் தங்கும் சமாதான தாபரங்கள். இதெல்லாம் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசிரியர். சில சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் போராட்டம், எப்ப பார்த்தாலும் சமாதானம் இல்லை. தேவன் அதுக்கு சொல்லல. ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சமாதான தாபரங்கள். இதெல்லாம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்கள். இதை பற்றிக் கொள்வதற்கு தான் ஜெபிக்கணும். ஆண்டவருடைய வசனத்தை நேசிக்கணும், அவரை பற்றிக் கொள்ளணும், அவரே நம்பணும். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்.
உன் பிள்ளையுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இது ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனங்கள். சமாதானத்தை குறித்து குடும்பத்திற்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தேவன் தருகிற வார்த்தைகள். நீ பிள்ளைகளால பிரச்சனை சொல்கிறார்கள் இல்லை, நம்ம ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே நம்பி வேத வசனத்தை நேசித்து வாசிக்கும் பொழுது, நல்லா துதிக்கும் பொழுது, அவர் நோக்கி சொல்லிக்கும் பொழுது, நான் சொல்லுகிறேன், வேதத்தில் சமாதானத்துக்கு சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களையும் நாம் உரிமையாக்கி விடுவோம். ஹல்லேலூயா. ஒருவேளை தேவைகள் பெருசா இருக்கலாம், பாக்கெட்ல பைசா இருக்கலாம், நம்மை சுற்றிலும் பலர் பலவிதமாய் நம்மை குறித்து சொல்லலாம், எதிர்ப்புடலாம். எதுவும் இல்லை. எல்லா நிலைமையிலும் ஒரு சமாதானமான ஒரு நிம்மதியான ஸ்தாபனங்களில் தங்க முடியாய் கர்த்தர் உதவி செய்வார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகம் 3ஆம் உலக மகா யுத்தத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற நிலைமை, இவைகளெல்லாம் அதற்கு அஸ்திவாரமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமை. ஏற்படுமானால் எப்படிப்பட்ட நிலைமைன்னு தெரியாது, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குன்னு தெரியாது. ஆனால் நானும் நீங்களும் இந்த வசனங்களை கை கொண்டு வாழ்க்கை இருப்போமானா அவன் ஆபத்திற்கு பயப்படாமல் எப்படிப்பான்னு சொல்லப்படுகிறது. பக்கத்தில் அடிவும் வெடிகுண்டு விழுந்தாலும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிதானே பைபிள் இருக்கு இல்லையா? 91 சங்கீதத்தில் என்ன எழுதப்படுகிறது? 1000 உன் பேரில் விழுந்தாலும் அது ஒன்று என்ன செய்யாது. குண்டு விழுந்தா தான் 1000 பேர் ஒரே இடத்துல போவாங்க. அணுகாது, நம்ம பயப்பட அவசியம் இல்லை. காரணம் எனக்கு உங்களுக்கும் காட்ஸ் ப்ரொடெக்ஷன், தேவனுடைய விசேஷித்த பாதுகாவலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக இருப்பதனால. அதனால ஏதோ பிரசங்கம் கேட்டேன் போனேன் இல்லை, இது உங்கள் வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையில் கீழ்ப்படிந்து அப்பியாசப்படுத்துங்க. நான் சொன்னேன், சந்திக்க போகிற உலகம் சாதாரணமான உலகத்துக்கு நம்ம போல, அடுத்தடுத்து என்ன செயலை வெளிப்பட போகிறோம்னு நமக்கு தெரியாது, என்ன நடக்கும் என்று தெரியாது. ஒவ்வொரு நாடுகளும் அணுகுண்டை வீசுவதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற ஒரு நிலைமை நமக்கு தெரியும். வெளியே வந்து சமாதானம் சொல்றாங்க, இந்தியா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாசமே எத்தனையோ ஃப்ளைட்டாக வாங்கியிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஏன் எப்போ சண்டை வந்தால் அணுகுண்டு நம்ம என்ன நினைச்சேன்னா சண்டை போட ரெடியாக இருப்போம். எல்லா நாடும் அப்படிதான் இருக்கு, அது நடக்க தான் செய்யும். ஆனால் அதன் மத்தியிலே சமாதான தாபரங்களை தங்கியிருக்க முடியாது உதவி செய்வார். நம்ம வீட்டுக்குள்ள சமாதானம், நம்முடைய பிள்ளையுடைய சமாதானம் எல்லா பேரும் எழுதப்படுது. சமாதானம் நதியை போல வரும், பூர்ணமான சமாதானம். இது வேற எங்க இடத்துல வராது. உங்களுடைய வேலையின் மத்தியிலே, தொழில் மத்தியிலே, படிப்பின் மத்தியிலே, எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் உறுதியா படிங்க. என்ன வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, விட மாட்டேன், உண்மையே நம்புவேன் ஆண்டவரே. வேதத்தை நேசித்து வாசிப்பதற்கு நேரத்தை செலவழிங்க. ஆண்டவர் நோக்கி ஜெபியுங்க. எல்லா சொல்ல கர்த்தரை துதியுங்க. நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவ சமாதானம் நம்முடைய வீடுகளை தாங்க. எல்லாரும் மேய்க்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கவனிங்கள், அமெரிக்க தேசம் ஈரானில் போட்ட மாத்திரத்தில் ஒருவேளை ஈரான் சின்ன நாடுதான் சொல்லி கணித்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அமெரிக்க பேச அடித்தது நமக்கு தெரியும். இன்னவர்கள் சாதாரணமாக இல்லை. பேப்பரில் வருகிற வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நம் பழி வாங்கக்கூடிய நேரங்கள் இருக்கிறது. அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலைமை. ஒரு ரஷ்யா உக்ரைன் தீவிரனை போகுது. இன்னும் பல நாட்டிலையும் உள்நாட்டு யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. உலக அளவில் பெரிய அளவில் இந்த காரியங்கள் நடக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையுடைய நிறைவேறதுக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறோம். சமாதானத்தை தேடியும் காணப்பட மாட்டார்கள் என்று எழுதப்படுகிறது. ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு சொல்றாரு, இந்த காலத்தில் நீ சமாதானத்தை கேட்டுல இருந்தா நலமா இருக்குமே, இது அறிந்து கொண்டு பற்றி கொண்டேன்னா
சமாதானம் இருக்க முடியுமே? உலகம் வெளியே சமாதானம் மேற்பூச்சாய் பேசுகிறார்கள், ஆனால் உள்ள சமாதானம் இல்லை. தேவனுடைய பிள்ளையே, எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு சமாதானம் இல்லை. ஆவிக்குரிய குடும்பங்களை சொல்றேன், வெளி உலகத்தில் அல்ல. குடும்பத்தில் பிரச்சனை, சண்டை, சச்சரவு, பல விதங்களில் சமாதானம் குலைக்கப்பட்ட ஒரு நிலைமை. இன்னைக்கு நம்முடைய சபையில் இருக்கிற குடும்பங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் உறுதியா அப்படி இன்னும் வந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே நான் ஜெபிச்சது கிடைக்கதோ இல்லையோ, நான் நினைச்சபடி காரியம் நடக்கதோ இல்லையோ, உண்மை நான் விட மாட்டேன் ஆண்டவரே, எதுவும் என்னை பிரிக்காது, நான் உண்மை விட்டு பின்வாங்க மாட்டேன். உறுதியா பிடிங்க, அவரே நம்புங்க, வேதத்தை நேசித்து வாசிங்க. நீங்க நேசிப்பீங்கன்னா வாசிக்காம இருக்கவே மாட்டீங்க. ஜெபிங்க, தேவ சமூகத்தில் உங்க காரியங்களை சொல்லுங்க, நேரம் எடுங்க, ஜெபத்தை சட்டை செய்யாதீங்க, ஆண்டவர் துதிங்க, துதியினால் நிரப்புங்க. எத்தனை வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். என்னுடைய சமாதானம் தர்றேன். சமாதான குலைச்சல்கள், சமாதான கேடுகள் வேண்டாம். என் ஜனம் சமாதான தாபரங்கள்ல இருப்பா. யோசிப்பாருங்க, சமாதானமா இருப்பாங்க. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் கூடாரம் சமாதானத்துக்கு காண்பீர், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். வாக்கு பண்ணியிருக்கிறாரே, யாருக்கு? நமக்கு தான் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த தக்க வைத்துக் கொள்ள நாம் செய்ய வேண்டிய காரியம் செய்யும். இந்த காலையில் கேட்ப, ஆண்டவரே இந்த சமாதானத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களாக வாழ்க்கை நிறைவேறணும். எங்கள் வீடு இன்னைக்கு சமாதானத்தில் இல்லை, பிரச்சனை இருக்கு, சமாதானக்கேடு இருக்கப்பா, நான் தாழ்த்துறேன். வர நாட்களில் சொன்ன ஆலோசனை சமாதான வழியை மற்ற அறியார்கள் இன்னைக்கு சமாதானத்துக்கு ஏற்ற விட சொல்லியிருக்கிறீங்க. சமாதான வழியை இப்போ அறிஞ்சிருக்கிறோம். அந்த வழியை ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யப்பான்னு சொல்லுவோம். எல்லாரையுமா ஜெபம் பண்ணுவோம். ஓ ஹல்லேலூயா. கர்த்தாவே, எல்லா வயது ஜோமன் ஜோமன் தேவ சமாதானம் நிரப்பட்டும். எத்தனையோ குடும்பங்களில் நீ பிரச்சனை, குழப்பம், சமாதானம் இல்லை, வேண்டாது நீ சொல்லு ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. ஓ ரபலா கதராமா ஷபரபலா கதராமா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரிபபபதர ஷந்தலர கதராமா. கர்த்தாவே, நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால சமாதானம் கட்டை உண்டாக்க எல்லா ஆண்டவரே காரியம் விட்டு அகலட்டு வாப்பா. ஆண்டவர் சமாதானத்துக்கு ஏற்றவர்கள் கற்பித்து கொடுத்திருக்கிறீர் அப்பா. சமாதானத்துக்கான வழிகளை எங்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாட்டில் இதைப்படி செய்வது சும்மா உறுதியாய் பற்றிக் கொள்ளணும் அப்பா. ஓ ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவரே நேசித்து வேதத்தை வாசிக்கணும் ஆண்டவரே. ஓ ரபலா கதராமா. ஒவ்வொருக்கும் உதவி செய்யுங்க அப்பா, ஒவ்வொருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சமாதான கேடுகள், எல்லா கலக்கங்கள் ஆண்டவரே, எல்லா விதமான சச்சரவுகள் குடும்பத்தை விட்டு நீங்கணும்பா. ஓ சமாதான தாபரங்கள் கூடியிருக்கணுமே. இந்த வார்த்தை நிறைவேற்றப்பையா. நதியை போல அவன் சமாதானம் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. பூர்ணமான சமாதானம் சொல்லியிருக்கிறப்பா. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் சொல்லியிருக்கிறீங்களே, அதை எங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். அதை எங்கள் வீடுகளில் இருக்கணும், நிலையாய் தங்கியிருக்க வேண்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த மாதத்தின் இறுதியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, நாட்டில் உலக அளவிலே பெரிய தேசங்கள் என்று சொல்லப்படுகிற நிலைமையிலே யுத்தத்தின் காரியங்கள் நடந்து கொள்வதை பார்க்கிறோம். எல்லா தேசமும் இன்னைக்கு சமாதானத்தை இழந்து என்ன நேரிடுமோ என்கிற ஒரு அச்சத்திலே கேள்வியோடு இருக்கிற ஒரு நிலைமையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, நீ சொன்ன வசனங்கள் நிறைவேறுப்பா. சமாதானத்தை இல்லப்பா, பட்டயத்தை தான் நீங்க அனுப்புவீங்க. கடைசி நாட்களில் சமாதானத்தை எடுக்கும்படியாகவே தூதன் வந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். வசனத்தின்படி அப்படிப்பட்ட காலத்துக்குள்ளாக நான் வந்துட்டோம் ஆண்டவரே. ஆனால் இந்த நிலையில எங்களுக்கு நீ சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் காரணர், சிலுவையிலே சமாதானத்தை ரத்தத்தினால நீங்க தந்திருக்கா எழுதப்படுகிறதப்பா. எங்களை வாக்கு பண்ணியிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆனால் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த நாள் சமாதானத்தின் வழியை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சமாதானத்துக்கு ஏற்றவை
வசத்தமுமா நான் தியானித்திருக்கிற ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் ஒருவராவது ஒரு குடும்பமாவது சமாதானத்தை இழந்து காணப்படக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய சமாதானத்தினால் நிரப்பப்பட்டு காணப்படணும் அப்பா. உறுதியாய் பற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க. எது வந்தாலும் என் ஆண்டோடு அன்பு விட்டு பிரிக்காதுன்ற ஒரு நிச்சயத்தோடு அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை வாழ்க்கையை தேவன் தார். உண்மையே நம்பி இருக்கு. வேதத்தை வாசிக்கிறாங்க, நேசித்து வாசிக்க உதவி செய்யுங்க. ஜபத்தை சட்டை செய்யாதபடி ஜபத்தை அதிகமாக ஏறெடுக்க உதவி செய்யும். எல்லா சூழ்நிலை துதிப்பதற்கு உதவி செய்யும் அப்பா. என் வாழ்க்கையில் நான் கேட்க மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்தில் அப்பியாசப்படுத்த ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் எங்கள் குடும்பங்களில் சமாதான கேடு வரக்கூடாது ஆண்டவரே. தேவ சமாதானம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் நிமித்தமாக அவருடைய எல்லைகள் சமாதானம் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அதற்கு நீங்கள் அர்ப்பணிக்கிறோம். வார்த்தை முடிய சௌதைச்சி, இது உலகத்தில் சமாதானம் இல்லை ஆண்டவரே. இந்த மத்தியில் வாழ்கிற நாங்கள் தேவ சமாதானத்தை அருளாய் காணப்பட உதவி செய்ய ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆஸ்வதியும். இந்த வார்த்தை செய்யப்ப வேலைகள், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றிலும் கூட இருக்கும். நாலு வழியில் பிள்ளை போயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பாதுகாப்பான பிரயாணத்தை தாரும். இரண்டாவது ஆஸ்வதியும் ஆண்டவரே. பின்புகிற வாலிபர் கூட்டத்தையும் மாலை பைபிள்ஸ்டையும் தேவனை பொறுப்பெடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எத்தனையோ ஜனங்களுக்கு இல்லாத பாக்கியங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இதனால் பயன்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசோத்தோடு அனுப்பும். உமக்கே நாங்கள் சகல கனத்தை மகிமையும் துதியையும் இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இரத்தத்தில் மறைந்துள்ளேன். ஏத்தீங்கும் என்னை அணுகாது, ஏத்தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது. ஏத்தீங்கும் என்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய பாதுகாவலும் பராமரிப்பும் நாம் யாவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.